தாவேக்காவில் இணைந்து தவறு செய்துவிட்டேன். சற்று முன் செங்கோட்டையன் கண்ணீர் பேட்டி. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தற்போது அரசியல் கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு, கட்சி தாவல் என்று பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஒருபுறம் அதிமுக எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று கடுமையாக முனைப்பு காட்டி வருகிறது. பாஜகவும் தமிழகத்தில் காலூன்றி விட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது. மறுபுறமோ இந்த விஜயின் கட்சியும் தங்களால் முயன்ற அளவுக்கு முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் என்னதான் முயற்சி செய்தாலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பது என்னவோ திமுக தான் என்று அரசியல் வல்லுநர்கள் பலரும் கூறி வருகின்றனர். மேலும் ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பலரும் திமுகவில் இணைந்து விட்டனர். ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்து விட்டார். இவர் முன்னாள் முதல்வர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு முதல்வர் ஒரு கட்சியில் இணைவது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏற்கனவே முதல்வராக இருந்து அனுபவமிக்க இவர் தற்போது திமுகவில் இணைந்திருப்பது திமுக ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது என்பதை தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. அதே சமயம் தேமுதிகவும் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்து இருக்கிறது. இதனால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய பதட்டத்தில் இருந்து வருகின்றனர். ஏனென்றால் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை சிதற விடாமல் தக்க வைத்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் கூட்டணியில் மேலும் கட்சியை சேர்த்து ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியாக மாற்றிவிட்டது. இந்த நிலையில் மற்ற கட்சிகளும் என்ன செய்வது என்று தெரியாமல் தங்களுடைய கட்சியின் பலத்தை அதிகப்படுத்துவதற்காக ஏதேதோ செய்து கொண்டு வருகின்றனர். ஒருபுறம் அதிமுகவிலிருந்து பலரும் திமுகவிற்கு தாவிவிட்டனர். கிட்டத்தட்ட 1-2 அல்ல, லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுகவில் இணைந்து விட்டனர். இதனால் அதிமுக ஒரு காலி கூடாரமாகிவிட்டது என்று பலரும் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து மேலும் ஒருவர் திமுகவில் இணையப் போகிறார். அதாவது அதிமுகவின் தூண்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த போது கொங்கு மண்டலத்தில் தாமரைக்கும் இரட்டை இலைக்கும் பெரிய அடி விழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நிலைமை தலைகீழாக இருக்கிறது. 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு மூத்த தலைவரை செயல் வீரர்கள் கூட்டம் என்ற தந்திரத்தை தாவேகாவுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வித்தகரை அந்த கட்சி நடத்தும் விதம் அவரது ஆதரவாளர்களை கடுமையாக கொதிப்படைய வைத்துள்ளது. சென்னையில் பெரம்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் மிக மோசமாக அவமானப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருக்கும் புஷி ஆனந்த் செங்கோட்டையனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்றும் மேடை நாகரிகம் கூட இல்லாமல் செங்கோட்டையன் ஓரங்கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் எல்லாம் அண்ணனை அவமானப்படுத்துவதா என்று கொங்கு மண்டல ஆதரவாளர்கள் போர்க்கொடி தூக்கிவிட்டனர். கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருக்கும் செங்கோட்டையன் அந்த பகுதியில் பூத் கமிட்டி கூட்டங்களை நடத்திவிட்டு விஜய்க்கு அழைப்பு விடுத்தால் அதற்கு முறையான ரெஸ்பான்ஸ் இல்லையாம். அது மட்டுமின்றி செங்கோட்டையன் கொடுத்த வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயரை தவிர மற்ற அனைவரையும் தாவேகா தலைமை கண்டு கொள்ளவில்லை. அதே நேரம் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா என ஒவ்வொருவரும் கொங்கு மண்டல வேட்பாளர் பட்டியலை தனித்தனியாக விஜய்க்கு அனுப்ப தாவேகாவுக்குள் இப்பொழுது பட்டியல் போர் நடந்து வருகிறது. தாவேகாவில் இணைந்த தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு இன்னும் ஒரு பதவி கூட வாங்கி தர முடியாத நிலையில் இருப்பதால் செங்கோட்டையன் கடும் அப்செட்டில் இருக்கிறாராம். விஜயிடம் தான் எதிர்பார்த்த அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை உணர்ந்த செங்கோட்டையன் தற்போது தனது அடுத்த கட்ட நகர்வை தொடங்கிவிட்டார். இப்போதைக்கு அவசரப்பட்டு வெளியேற வேண்டாம், தேர்தல் வரை பொறுமையாக இருந்துவிட்டு தேர்தலுக்கு பிறகு திமுகவில் இணைந்து விடலாம் என்பதே அவரது திட்டமாக இருக்கிறது. இது குறித்து அவரது நெருங்கிய நண்பர்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் செங்கோட்டையன்
தாவேகாவுக்கு போகும் முன்பே அவரை இழுக்க திமுக முயற்சி செய்தது. அப்பொழுதெல்லாம் பிடி கொடுக்காமல் போன செங்கோட்டையன் இப்பொழுது திமுகவிற்கு வந்தால் சேர்த்து கொள்வார்களா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் திமுக தரப்பும் இன்னும் எந்தவித பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து வருகிறது. எவ்வளவோ கேட்டுக்கொண்டும் திமுகவை தவிர்த்துவிட்டு செங்கோட்டையன் தாவேகாவுக்கு சென்று விட்டார் என்ற கடுப்பில் இருக்கும் திமுக செங்கோட்டையனை இனி இணைத்து கொள்ளுமா என செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் தவித்து போய் இருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் நாம் திமுகவில் இணைந்திருந்தால் நமக்கு நல்ல மரியாதை நல்ல பதவி கிடைத்திருக்கும், திமுகவில் இணைந்த அனைவருக்குமே ஒரு நல்ல மரியாதையான பதவியும் மதிப்பும் கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்படி அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு கட்சியில் இணைந்து மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று செங்கோட்டையன் அவர்கள் அவரது நெருங்கிய ஆதரவாளர்களிடம் அழாத குறையாக புலம்பியதாக கூறப்படுகிறது. அதற்கு அவரது ஆதரவாளர்கள் தயவு செய்து நீங்கள் இனியும் தாமதிக்காமல் திமுகவில் இணையுங்கள், இல்லையென்றால் நாங்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவில் இணைந்து விடுவோம் என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் கூறியதாகவும், இதனால் செங்கோட்டையன் இனி இந்த கட்சியில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, தாவேகா ஜெயித்துவிடும் என்று ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்போது விஜயின் குடும்ப வாழ்க்கை சர்ச்சை அவரது அரசியல் வாழ்க்கைக்கு உலை வைத்து விட்டது. இனியும் நாம் இந்த கட்சியில் இருப்பது வேஸ்ட், நாம் திமுகவுக்கு செல்வதுதான் சரி என்று முதல்வர் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசியதாகவும், கண்டிப்பாக திமுகவுக்கு நீங்கள் வாருங்கள், உங்களை வரவேற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களிடம் மிகவும் அன்புடன் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை விட்டுவிட்டு எதற்காக நாம் இந்த கட்சியில் இருக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் கூறியதாகவும், இன்னும் ஓரிரு தினங்களில் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. செங்கோட்டையன் அவர்களின் இந்த முடிவு அவரது ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த தகவலறிந்த விஜய் தரப்பு செங்கோட்டையன் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது என்றும், ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைந்து தவறு செய்துவிட்டேன் என்பதில் உறுதியாக இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.